பெட்டிக்கடை துவங்கி டாஸ்மாக் பார் என எங்கும் வாட்டர் பாக்கெட்டுகளின் ஆதிக்கம்தான். இந்த தண்ணீர் பாக்கெட்டுகள் சுகாதாரமற்றவையாக இருப்பதோடு நோய் பரப்பும் கிருமிகளின் கேந்திரங்களாகவும் மாறி வருகின்றன. இந்த வாட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப இதா இருக்குதுங்க. அந்த வாட்டர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அது சுத்தம் பண்றாங்களா சுத்தம் பண்ணலையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த தாகத்துக்கு நாங்க போய் குடிச்சிடுறோம். ஆனா குடிச்சிட்ட பிறப்பு இந்த தொண்டை வலி வருது, ஏதோ ஜரம் வரா மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரியா வாடை வருது. சரி, தாகத்துக்கு என்ன பண்றது, வேற தண்ணி இல்லை. அது குடிச்சதால ஒரு மாதிரிலாம் எரிச்சல், அதனால உடம்பு சரியாம போச்சு. குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதற்காக தரமற்ற வாட்டர் பாக்கெட்டுகளை வாங்கி அருந்தக்கூடாது என்றும், தரமற்ற தண்ணீரால் உடல் ஒவ்வாமையில் துவங்கி சிறுநீரக கோளாறு வரை பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் டாக்டர்கள் எச்சரித்துள்ளனர். அந்த பேக்கெட் குடிச்சா நமக்கு என்ன ஆகுதுன்னா பல வியாதிக்கு வருது. லைக் கேல்சினோசிஸ், ஃப்ளூரோசிஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு. சில நேரத்தில் பேக்கெட் க்ளீனே பண்ண மாட்டாங்க, அப்படியே இருக்கும். அது மேலே சில நேரத்தில் இது கூட வருது. என்ன அந்த மேலே எலி ஒன்றா எலி வியாதி கூட வருது. ரேபிட்ஸ் ரேட்ஸ் இது பாய்சன் போல வருது. நாளைக்கு ஸ்கின் டிசீஸு, கிட்னி டிசீஸு எல்லாம் ப்ராப்ளம் வரப்போகுது. இதுக்காக நம்ம கொஞ்சம் யோசித்து எப்போ வாட்டர் குடித்தாலும் ஒரு அளவு நல்ல தண்ணி பார்த்துக்கணும் உஷாரா. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் வாட்டர் பாக்கெட்டுகளை தடை செய்வது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காலாவதி உணவுப் பொருட்களை தடை செய்வதில் முனைப்பு காட்டும் அரசு இதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பு.